Tamil Moli Seethigal. இஸ்ரேலிய வீரர்கள் ஆயுதம் ஏந்தாத காசா உதவி தேடுபவர்கள் மீது சுட உத்தரவிட்டனர். அறிக்கை: இஸ்ரேலிய வீரர்கள் தங்கள் தளபதிகளால் உத்தரவிடப்பட்ட பின்னர் காசாவில் உதவி தேடும் நிராயுதபாணிகளான பாலஸ்தீனியர்களை வேண்டுமென்றே சுட்டதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் ஹாரெஸ் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை வெளிப்படுத்திய சில வீரர்களின் குற்றச்சாட்டுகளின் பேரில் சாத்தியமான போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்த இஸ்ரேல் உத்தரவிட்டதாக ஹாரெஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை GATF நடத்தும் தளங்களில் விநியோகிக்கப்படும் உணவு உதவிக்காக காத்திருந்தபோது குறைந்தது 549 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 4066 பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. மே மாதம் நிறுவப்பட்டதிலிருந்து GATF பரவலான விமர்சனங்களுக்கு ஆதாரமாக உள்ளது. பெயர் குறிப்பிடப்படாத இஸ்ரேலிய வீரர்களை மேற்கோள் காட்டிய ஹாரெட்ஸ் அறிக்கையின்படி பாலஸ்தீனியர்கள் கூட்டத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தவும் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாத மக்கள் மீது தேவையற்ற கொடிய சக்தியை பயன்படுத்தவும் துருப்புக்களுக்கு கூறப்பட்டது. நாங்கள் டாங்கிகளில் இருந்து இயந்திர துப்பாக்கிகளை சுட்டோம், கையெறி குண்டுகளை வீசினோம் என்று ஒரு சிப்பாய் ஹாரெட்ஸிடம் கூறினார். ஒரு சம்பவம் நடந்தது. மூடுபனியின் மறைவின் கீழ் முன்னேறும்போது பொதுமக்கள் குழு தாக்கப்பட்டது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிப்பாய் காசாவில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் 1 முதல் 5 பேர் வரை கொல்லப்படுகிறார்கள் என்று கூறினார். இது ஒரு கொலைக்களம் என்று அந்த சிப்பாய் கூறினார். கட்டுப்பாட்டு முறை: இந்த அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகளை இஸ்ரேலிய இராணுவம் வலுவாக நிராகரித்தது என்று டெலிகிராமில் வெளியிடப்பட்ட இராணுவ அறிக்கை தெரிவிக்கிறது. சட்டத்திலிருந்து விலகல் அல்லது இராணுவ உத்தரவுகள் குறித்த எந்தவொரு குற்றச்சாட்டு முழுமையாக ஆராயப்படும், மேலும் தேவைப்பட்டால் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டுரையில் முன்வைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் மீது வேண்டுமென்றே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் களத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அது கூறியது. ஹாரெட்ஸின் கூற்றுப்படி போர் சட்டங்களை மீறுவது தொடர்பான சம்பவங்களை மதிப்பாய்வு செய்யும் இராணுவத்தின் ஜெனரல் ஸ்டாப்பின் உண்மை கண்டறியும் மதிப்பீட்டு பொறிமுறையிடம் இந்த உதவி மையங்களில் சந்தேகிக்கப்படும் போர்க்குற்றங்களை விசாரிக்குமாறு இராணுவ அட்வொகேட் ஜெனரல் கூறியுள்ளார். இந்த அறிக்கையின் ஆசிரியர்களில் ஒருவரான நிர்ஹாசன், பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த இஸ்ரேலிய உத்தரவு உதவி தேடுபவர்களை கட்டுப்படுத்தும் ஒரு முறையின் ஒரு பகுதியாகும் என்று அல் ஜசீராவிடம் தெரிவித்தார். உண்மையில் இது ஒரு நடைமுறை. கூட்டத்தை நெருப்பின் மூலம் கட்டுப்படுத்துவது போல கூட்டத்தை ஒரு இடத்திலிருந்து ஓடச் செய்ய விரும்பினால் அவர்கள் நிராயுதபாணிகள் என்று உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் அவர்களை நோக்கிச் சுடுகிறீர்கள். மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த நெருப்பை பயன்படுத்துகிறீர்கள் என்று மேற்கு ஜெருசலேமில் இருந்து அவர் கூறினார். பத்திரிகையாளருக்கும் அவரது சகாக்களுக்கும் அத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய தளபதியின் பெயர் தெரியவில்லை என்றாலும் அவர் இராணுவத்தில் உயர் பதவியில் இருப்பார் என்று ஹாசன் கூறினார். இந்த தளங்களில் இந்த நடைமுறை இருந்தபோதிலும் பெரும்பாலான இஸ்ரேலியர்களும் இராணுவத்தின் துருப்புக்களும் காசா மீதான போர் நியாயமானது என்று இன்னும் நம்புகிறார்கள். இந்த புரிதலில் சில விரிசல்கள் தோன்றினாலும் பத்திரிகையாளர் கூறினார். இந்த போர் அவசியமா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்பவர்கள் இன்னும் அதிகரித்து வருகின்றனர். ஆனால் இந்த போருக்கு காசா மக்கள் செலுத்தும் மனிதாபிமான விலை என்ன என்று அவர் கூறினார். சீனாவுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக திரம் கூறுகிறார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு மத்தியில் அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். நாங்கள் சீனாவுடன் மற்ற நாள் கையெழுத்திட்டோம் என்று ட்ரம்ப் வியாழக்கிழமை தாமதமாக வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு நிகழ்வின் போது மேலும் விவரங்களை வழங்காமல் கூறினார். ஜெனீவா ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பிற்கான கூடுதல் புரிதலுக்கு நிர்வாகமும் சீனாவும் ஒப்புக்கொண்டன என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறினார். கடந்த மாதம் சுவிஸ் தலைநகரில் இரு நாடுகளும் வர்த்தக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பேச்சுவார்த்தைகளை குறிப்பிடுகிறார். அரிதான மண் ஏற்றுமதியை மீண்டும் அமெரிக்காவிற்கு எவ்வாறு விரைவுபடுத்துவது என்பது பற்றிய புரிதல் அந்த அதிகாரி கூறினார். ஜெனீவா ஒப்பந்தத்தைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் சீனாவும் அமெரிக்காவும் ஒரு பரந்த வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட முயன்றதால் 90 நாட்களுக்கு பாரிய கட்டண உயர்வை ஒத்திவைக்க வழிவகுத்தது. பின்னர் லண்டனில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு கட்டமைப்பை அமைத்தன. மேலும் திறம் குறிப்பிட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை முறைப்படுத்தியது.
வியாழக்கிழமை வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் அமெரிக்க ஊடகமான ப்ளூம்பெர்க் டிவியிடம் இந்த ஒப்பந்தம் 2 நாட்களுக்கு முன்னர் கையொப்பமிடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது என்று கூறினார். ஒப்பந்தம் குறித்து லுட்னிக் எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. சீனா வெள்ளிக்கிழமை ஒப்பந்தத்தின் விவரங்களை உறுதிப்படுத்தியது. சட்டத்தின்படி கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் ஏற்றுமதி விண்ணப்பங்களை அங்கீகரிப்பதாக கூறியது. ஆனால் அரிய மண்தாதுக்களை குறிப்பிடவில்லை. லண்டன் பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு தரப்பு அணிகளும் நெருக்கமான தொடர்பை பேணி வருகின்றன என்று சீனாவின் வர்த்தக அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சமீபத்தில் ஒப்புதலுடன் இரு தரப்பினரும் கட்டமைப்பின் விவரங்களை மேலும் உறுதிப்படுத்தினர் என்று அவர்கள் கூறினர். மேலும் சீனா சட்டத்தின்படி தேவைகளை பூர்த்தி செய்யும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பொருட்களுக்கான விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்கும் என்று அவர்கள் கூறினர். அதன்படி சீனாவிற்கு எதிரான தொடர்ச்சியான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அமெரிக்க தரப்பு ரத்து செய்யும். ஜெனீவா பேச்சுவார்த்தைகளின் போது ஏப்ரல் 2 முதல் அமெரிக்காவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட வரி அல்லாத எதிர் நடவடிக்கைகளை நீக்குவதற்கு பெய்ஜிங் உறுதியளித்தது. இருப்பினும் அந்த நடவடிக்கைகளில் சில எவ்வாறு திரும்பப் பெறப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு எதிரான அதன் பதிலடியின் ஒரு பகுதியாக சீனா பல்வேறு வகையான முக்கியமான கனிமங்கள் மற்றும் காந்தங்களின் ஏற்றுமதியை நிறுத்தி உலகெங்கிலும் உள்ள வாகன உற்பத்தியாளர்கள், விண்வெளி உற்பத்தியாளர்கள், குறைக்கடத்தி நிறுவனங்கள் மற்றும் இராணுவ ஒப்பந்தக்காரர்களுக்கு மையமாக இருந்த விநியோகச் சங்கிலிகளை உயர்த்தியது. ஏற்றுமதிகள் மீதான தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக டிரம் நிர்வாகம் அதன் சொந்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுடன் பதிலளித்தது. குறைக்கடத்தி வடிவமைப்பு மென்பொருள், விமானம் மற்றும் சீனாவிற்கு விமானங்கள் மற்றும் பிற பொருட்கள். ஜூன் மாத தொடக்கத்தில் அமெரிக்காவின் முதல் 3 வாகன உற்பத்தியாளர்களின் அரிய மண் சப்ளைகளுக்கு சீனா தற்காலிக ஏற்றுமதி உரிமங்களை வழங்கியதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 2 ஆதாரங்களின்படி அந்த பொருட்களின் மீதான ஏற்றுமதி தடைகளால் விநியோகச் சங்கிலி இடையூறுகள் ஏற்படத் தொடங்கின. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக திறம் கூறினார். அதில் பெய்ஜிங் காந்தங்கள் மற்றும் அரிய மண்தாதுக்களை வழங்கும். அதே நேரத்தில் அமெரிக்கா சீன மாணவர்களை அதன் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கும்.